ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 10,000 பார்க்க போனால் ராயன் திரைப்படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை வந்து ஃபேமிலியாக பார்க்கலாமா அப்படின்ற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எழுந்திருக்கும். பிகாஸ் தனுஷ்னுக்கு வந்து ஹியூஜ் ஃபேன் பேஸ் இருக்குல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸும் கன்ஃபார்மாக வருவாங்க. ஆனால் ஏபிசி சென்டர் எல்லா சென்டர்லையும் தனுஷ்னாக்கு வந்து அதிகமான ரசிகர்கள் பட்டாளம் இருக்கனால தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜிங் ஹையஸ்ட் கோலிவுட் ஆக்டராக வந்துட்டு இருக்கனால கன்ஃபார்மாக வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து படத்தை பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2023 வந்து பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் வாங்கிய திரைப்படமாக வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் திரைப்படம் வந்துச்சு. ஸோ அது ரன்பீர் கபூர் சார் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வல்கராக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்க்கவே முடியாத மாதிரி நடிச்சிருப்பார். சில சீன்லாம் வந்து ரத்தம் தெறிக்க தெறிக்க இருக்கும். ஸோ 2024 ஏ சர்டிஃபிகேட்டோட ஒரு ஃபிலிம் வந்து வருதுன்னா அது ராயன் திரைப்படம் தான். ஆனால் ராயன் திரைப்படம் வந்து அனிமல் படம் மாதிரி இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அனிமல் படம் மாதிரி இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரத்தமாக ராவாக இருக்குமே தவிர அந்த அடல்ட் கண்டென்ட்லாம் இதில் இருக்காது. ஏன்னா வட சென்னை கேரக்டராக காட்டும் போது ஜென்வினாக காட்டுவாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் ஏ சர்டிஃபிகேட் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். லைக் வந்து குழந்தைங்களாம் படம் பார்க்குறது கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா தனுஷ்னு அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வட சென்னை படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப வந்து ராவாக வந்து பேசியிருப்பாங்க. ஒரு விஷயமா அந்த வட சென்னை லைஃப் ஸ்டைலை அப்படியே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதே மாதிரி ராயன் திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைஃப் ஸ்டைலை கொஞ்சமாக ப்ரொஜெக்ட் பண்ணி அதிகமான இல்லை பேட் வேர்ட்ஸ் இருக்காது, எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் பெருசாக இருக்காது. ஆனால் இந்த படத்தில் ஃபுல்லாக ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு வார் மாதிரி இருக்கும். இந்த சைடு வந்து சிங்கம் டீம் வந்து அந்த சைடு ஓனாய் டீம் இருப்பாங்க. ஸோ 2 பேருக்கும் பயங்கரமான ஒரு சண்டை நடக்கும். அதில் ரத்தம் தெறிக்கும். அதிகமான ஒரு குழந்தைங்களாம் பார்த்தா அது பயப்படுவாங்க. ஏன்னா தனுஷ் நாங்கள் வெறித்தனமாக சம்பவம் பண்ணிட்டு இருப்பாப்புல. இங்கே குழந்தைங்க வந்து அழுதுட்டு இருப்பாங்களே. ஸோ ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு யுத்தமே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ராயன் திரைப்படத்தில். ஸோ இதை பற்றி உங்களுக்கு அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.